இப்பதான்டா தூக்கம் வந்துச்சு. யாரா அது? இவ்வளோ எடுக்கவே மாட்டேன். படி. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நான் முழிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிடும். பார்க்காம விட்டா நான் தூங்கிட்டேன்னு விட்டுருவா. ஓ, ஐயோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாளா? இந்த ஆடியோ நான் கேட்கலன்னு தூங்க விட மாட்டா போல இருக்கே. ராத்திரி முழுக்க கொடுமை அனுபவிக்கிறதோட என்னன்னு தான் கேட்டுருவோம். ஏன் என் போன் எடுக்காம கட் பண்றீங்க பாலா? இப்ப நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்களே எனக்கு கால் பண்ணலனா நீங்க என் குரலை கேக்குறது இதான் கடைசியா இருக்கும். சாரி. இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தான் அவன் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறான். இந்த தடவை அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன ஆனாலும் சரிடி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன்டி. பேச மாட்டேன். தூங்குறேன். ஐயோ முதல்ல வாய்ஸ் மெசேஜ், இப்ப வீடியோ கால் வரைக்கும் வந்துட்டாளா? இவளை என்னதான் பண்றது? வீட்டுல திட்டின மாதிரி போனை அட்டன் பண்ணி பயங்கரமா திட்டி விட்டுருவோமா? அப்பதான் கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடுவா. வித்யா வித்யா வித்யா, என்ன பண்றீங்க? வித்யா ஒழுங்கா கத்தி எடுங்க. கை எடுத்துக்கிச்சு ஆபத்தாயிடும். வித்யா என்ன ஆபத்தாயிடும்? என் கையை கட் பண்ணிக்கிட்டா ரத்தம் எல்லாம் உடம்புல இருந்து வெளியே போய் நான் மயக்க போட்டு கீழே விழுந்து அப்படியே சாக போறேன். அவ்வளவுதானே? வித்யா விளையாட்டு விஷயம் வித்யா. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கத்தி கீழே வைங்க ப்ளீஸ். கத்தி எடுங்க. முடியாது பாலா, என் முடிவை நான் தேடிக்கிறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நீங்க நிம்மதியா இருக்கலாம். வித்யா அவசரப்படாதீங்க வித்யா, கொஞ்சம் அமைதியா இருங்க வித்யா. இல்ல பாலா, உங்க மேல பைத்தியமா இருக்க நான் தான் சொன்னல. எனக்கு இருக்கிற நிம்மதி, சந்தோஷம், ஆறுதல் எல்லாமே நீங்க மட்டும்தான். எங்க வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் ஒரு வீடு பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே எந்த பொண்ணாவது புருஷனோட நிம்மதியா இருக்கணும்னு வீட்டை வாடகை எடுப்பாளா? ஆனா நான் எடுத்தேன். யாருக்காக? உங்களுக்காக பாலா. உங்க பக்கத்துல இருக்கணும்ன்ற சந்தோஷத்துக்காக. ஆனா அதனாலதான் ஒரு சின்ன விஷயத்துக்காக என் மேல அவ்வளவு கோவப்பட்டீங்க. எனக்கு என்னென்னமோ சொல்லி திட்டினீங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் பாலா? என் மனசளவுல நான் எப்பவோ உங்க வைஃப் ஆயிட்டேன். அந்த உரிமையில தான் உங்க போன்ல வைஃப் பண்ணி என் நம்பரை சேவ் பண்ண. என் பிரியத்தை புரிஞ்சுக்காம என் போனு உங்க போனுன்னு பிரிச்சு பேசுறீங்க. என்னால இது ஏத்துக்கவே முடியல பாலா. வித்யா இங்க பாருங்க, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட 1000 தடவை கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். I'm really sorry வித்யா. இவரு நான் கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன்றதுக்காக இவ்வளவு பெரிய முடிவுல எடுக்கக்கூடாது. எனக்கு வேற வழி தெரியல பாலா. என் அம்மாவே என்ன திட்டிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு அப்செட் ஆயிருக்க மாட்டேன். ஆனா நீங்க திட்டினதை என்னால தாங்கிக்கவே முடியல. வீட்டுக்கு வந்தும் என் மனசு சமாதானமே ஆகல. என் பாலா இப்படி பேசிட்டாரேன்னு என்னால அதுல இருந்து வெளியவே வர முடியல பாலா. எனக்கு வரப்போற புருஷன் என்ன தேவதை மாதிரி பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வாழ்க்கைதான் அப்படி அமையல. நீங்களாவது என் ஆசையை நிறைவேற்றுவீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல நான் வாடுறதுல அர்த்தமே இல்ல பாலா. நான் சாகுறேன் பாலா. உங்க கண்ணு முன்னாடி நான் செத்துடுறேன். இப்படி பண்ணாத. இங்க பாரு இப்ப நீ பண்ற நானும் பின்னாடி வந்துரு வித்யா.
நானும் சாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டப்படி நீங்க செஞ்சீங்க. பாலா, எனக்கு தான் வாழ கொடுத்து வைக்கல, நீங்க ஏன் சாவணும்? நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு லைஃப் வித்யா? புருஷன் போட்டாட்டீங்க, சண்டை போட்டுக்கிறது இல்லையா, திட்டிக்கிறது இல்லையா? இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறது இல்லையா? அந்த உரிமையில தான் நானும் ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டேங்க. அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க இப்படி பண்ணலாமா? பாலா, நீங்க புருஷங்கிற உரிமையில தான் என்கிட்ட அப்படிலாம் ரியாக்ட் பண்ணீங்களா? ஆமா 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 ஆமா. உங்க மேல சத்தியமா அதான் உண்மை. என்ன நம்புங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்களை நம்பணும்னா நீங்க எனக்கு ஒரு விஷயத்த செய்யணும். செய்வீங்களா? ஐயோ, என்னத்த கேட்க போற தெரியலையே. என்னன்னு சொல்லுங்க. செய்றேன் செய்றேன், சொல்லுங்க. ஓகே வித்யா, கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் வித்யா. இப்போதைக்கு உங்க முடியும் மாதிரி தயவுசெய்து போய் பாடுங்க. அண்ட் இது ஒரு தடவை இந்த மாதிரி யோசனை உங்களுக்கு வரவே கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு பாலா. நான் வைக்கிறேன். குட் நைட். அட பாச சைக்கோ, முடியலடா சாமியே. கர்மம், என்னவோ பண்ணப்ப எதுலயோ போய் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். அண்ணி, சொல்லுக்கா, என்ன காலையிலேயே கூப்பிட்டிருக்க? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரஞ்சிதா. நான் இப்ப உன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். எங்க வந்து பார்க்கணும்னு சொல்லு. அக்கா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றா. நான் கர்ப்பமா இல்லைங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? அதை பத்தி பேசதான் இப்படி கூப்பிடுறாளோ? ரஞ்சிதா, ஆ என்ன ரஞ்சிதா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பேன்னு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் உன்னை இப்ப உடனே பார்த்தாகணும். அது என்ன விஷயம்க்கா? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற? இனிமே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. அந்த ஆள் விஷயத்துல உடனே நான் ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்காக தான் உன்னை பார்க்கணும்னு சொல்றேன். நான் எங்க வரணும்னு சொல்லு. சரிக்கா. நீ ஒண்ணு பண்ணு. என் வீட்டு தெரு முக்கு இருக்குல்ல, அங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க வந்துரு. சரி, நான் அங்க வந்துடுறேன். அக்கா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலக்கா. எதுக்கடி ஆறுதல் சொல்லணும்? அந்த ஆள் உன் விஷயத்துலதான் கேவலமா நடந்துக்கிறான்னு நினைச்சேன். பொதுவாவே பொண்ணுங்க விஷயத்துல அவன் அப்படிதாங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஆளோட சுயரூபம் மொத்தமா வெளியே வந்துருச்சு. இது ஒரு வகையில நல்லதுதான். இதுக்கு மேலே நான் அவனை நம்பி ஏமாற வேண்டாம்ல. என் வருத்தம் என்னன்னா, இந்த தெளிவு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும்டி. ரொம்ப நாளாவே யாரோ ஒருத்தவங்க கூட போன்ல பேசிட்டு இருப்பான். கேட்டா கூட வேலை செய்யற ஃப்ரெண்டு, பாலா ஃப்ரெண்டுன்னு கதை சொல்லுவான். ஆனா எனக்கு சந்தேகம்னு வந்ததே இல்ல. அவனை நான் கண்மூடித்தனமா நம்பினால அவனை சந்தேகப்படணும்னு எனக்கு தோணவே இல்லை. அவன் மாறலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்
நான் அந்த ஆளை கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஆளு பேசுறத வச்சு ஏதோ ஒரு பொண்ணோட நெருக்கமா பழகுறான்னு புரிஞ்சு போச்சு. ஆனா அந்த உறவு இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்ன மாதிரி இருந்திருந்தா அழுது புலம்பி பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பேன். அந்த ஆள் சட்டையை பிடிச்சி நியாயம் கேட்டிருப்பேன். ஆனா இப்போ மனசு ஒரு மாதிரி பெருமையா இருக்கு. சொல்ல போனா அந்த ஆள் மேல கூட எனக்கு கோவமே வரல. போன்ல வைஃப்னு சேவ் பண்ற அளவுக்கு எவ்வளவு ஒருத்தி கூட அவன் பழகிட்டு இருக்கான். ஆனா அத கூட தெரிஞ்சுக்காத முட்டாளா இருந்திருக்கேன்னு என்னையே நான் நொந்துக்கிறேன்டி. அந்த ஆளு என்ன அவன் பக்கம் இழுக்கதான் வித்யாவையும் கல்பனாவையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அக்கா அதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காளே. இப்போதைக்கு எதையும் சொல்லி அக்காவை குழப்ப வேண்டாம். நேரம் வரப்போ விளக்கமா பேசிக்கலாம். என்னடி யோசிக்கிற? அந்த ஆளு திருந்தல மாறலன்னு நீதான் இப்போ சொல்லுவ. அப்போ இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆ, இல்லக்கா, எனக்கும் டவுட்டா தான் இருந்துச்சே தவிர கன்ஃபார்மா எதுவும் தெரியாது. நானும் இவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப வரைக்கும் நான் அந்த காதலுக்கு உண்மையாதான் இருக்கேன். ஆனா அந்த ஆளால மட்டும் எப்படி அதை தூக்கி எறிய முடிஞ்சது? என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? அதனாலதான் இப்படிலாம் நடக்குதோன்னு நான் யோசிச்சு கூட பார்த்தேன். ஆனா என் மனசறிஞ்சு நான் எதையுமே செய்யலையேடி. அக்கா, அதான்க்கா உண்மை. அந்த ஆளோட கேடு கெட்ட புத்தி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உன் மேல எந்த தப்பும் இல்லக்கா. இல்ல ரஞ்சிதா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். எப்ப அந்த ஆளு உன் மேல ஆசைப்பட்டானோ அப்பவே அந்த வாழ்க்கையை நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு நம்ம 2 பேருக்குமே வேலை இல்ல. நம்ம வாழ்க்கை பாப்பாவோட எதிர்காலம்னு எதையோ நினைச்சு நான் பயந்துட்டேன். வெக்கம் கெட்டு போய் அவனோடவே இருந்துட்டேன். அத நினைச்சாதான் எனக்கு அருவருப்பாவே இருக்கு. நீ அந்த ஆளை பத்தி சொன்னப்பவே எனக்கு புத்தி வந்திருக்கணும். ஆனா அவன் மேல இருந்த நம்பிக்கையில உன்னையே நான் தூக்கி போட தயாராயிட்டேன். அந்த பாவத்துக்கு தான் இப்ப நான் தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. உன் அன்பால அந்த ஆளை திருத்திர முடியும்னு நீ நம்புன. அதுக்காக தான் எல்லா முயற்சியுமே பண்ண. அவனே திருந்தவே மாட்டேங்கிறப்போ அதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ? என்ன சமாதானப்படுத்த நீ எதையோ சொல்ற. ஆனா என் மனசு ஆறவே மாட்டேங்குது ரஞ்சிதா. விடுக்கா, போனதெல்லாம் போய் தொலையட்டும். நடந்து முடிஞ்சதை இனிமே மாத்தவே முடியாது. இப்போ நீ என்ன பண்ணணும்னு இருக்க அத மட்டும் சொல்லு. என்னால எதையுமே யோசிக்க முடியல ரஞ்சிதா. ஆனா ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆளோட ஒரே வீட்ல என்னால வாழ முடியாது. தன்மானத்தை விட்டு வாழ்றது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். நீ சொல்றது எல்லாமே நியாயம்தான்க்கா. ஆனா பாப்பா தான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? எதையாவது சொல்லிதானே ஆகணும். அப்ப இல்லாத குறையே தெரியாம நான் அவளை பாத்துக்கிறேன். அவளுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த ஆளோட என்னால வாழ முடியாது. அப்படின்னா நாம உடனே டிவோர்ஸ்க்கு தாங்க அப்ளை பண்ணணும். சட்டப்படி நீ அந்த ஆளை விட்டு நிரந்தரமா பிரியறதுதான் இப்ப சரியான முடிவா இருக்கும். என் மனசுல இருக்கிறதா நீயும் சொல்ற. இதுக்கு மேலயும் அந்த உறவை இழுத்து பிடிக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ ஆக வேண்டியதை பாரு. சரிக்கா, நான் உடனே லாயரை பார்த்து பேசுறேன். உனக்கு துணையா நானும் அருணும் எப்பவுமே இருப்போம். நீ தைரியமா இரு. லாயர் கிட்ட நான் உனக்கு பேசிட்டு ஃபோன் பண்றேன். சரிடி, பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துட்டேன். நீ பாத்துக்கோ. இனிமே அந்த ஆள் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் தான். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா விடுதலை வாங்கித்தான் நான் வரேன்.
என்ன விஷயமா இங்க வர சொன்னீங்க? சித்ராவை பத்தி தான் பேசணும். அவ பேரையே சொல்லாதீங்க, எனக்கு அவ்வளவு கோவம் வருது. யாருங்க அந்த ரஞ்சிதா? அவ ஏதோ கண்டிஷன் போட்டுட்டான்னு என்கிட்ட பேச மாட்டேன், என்ன பார்க்க வரமாட்டேன்னு சொல்றா. புரியாம பேசிக்கிட்டு இருக்கா அவ. இல்ல ஏகே, வீட்ல இருக்க சிச்சுவேஷனை தான் அவ அப்படி சொல்றா. ரஞ்சிதா எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதும், அதை வச்சு பெரிய சண்டையா இழுத்து எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கிறதே குறியா வச்சிட்டு இருக்கா. இந்த நிலைமையில சித்ராவோட விஷயம் மாட்டினா போதும், நிரந்தரமா உங்க ரிலேஷன்ஷிப்பையே கட் பண்ண வச்சிடுவா. சித்ராக்கு அது நடக்க கூடாதுங்கிற டென்ஷன் தான். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஒதுங்கியே இருங்களேன். ரஞ்சிதாக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. சித்ராவோட உங்க ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்க சொன்னது எப்ப நடக்கும்? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே அவளை விரட்டி அடிக்கணும்னு தான் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸி இல்ல. ஏன்னா என் பக்கம் 2 பேர் இருக்க மாதிரி அந்த ரஞ்சிதாக்கும் 2 பேர் இருக்காங்க. அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவ அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. சித்ராவா அவங்க பக்கம் போயிட்டா உங்க விஷயத்துல அவ தலையிட மாட்டா. ஆனா சித்ரா எனக்கு ஃபேவரா இருக்கிறது தான் அந்த ரஞ்சிதாக்கு உறுத்திட்டு இருக்கு. எனக்கு இருக்க பெரிய பலம் அத்தையும் வித்யாவும் தான். அவங்கள அவளால எதுவுமே செய்ய முடியாது. சித்ரா சின்ன பொண்ணுங்கிறதுனால முதல்ல அவளை கட்டம் கட்டி அடிக்கிறா. சித்ராவோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த கொஞ்ச நாள்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரஞ்சிதாக்கும் சித்ராவோட உங்களுக்கு இருக்க உறவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அவ மேல ரஞ்சிதாக்கு இருக்கிற பகையும் கோவமும் அந்த உறவையே பாதிச்சிருச்சு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏகே. ஏன் கோவமும் அதாங்க. எங்க இருந்தோ வந்தவ எனக்கு பெரிய டார்ச்சரா மாறிட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். குறுக்க யார் வந்தாலும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ரஞ்சிதா தான் இப்ப எனக்கும் உங்களுக்கும் காமன் எனிமி. அவளை காலி பண்றதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கூட சொல்லுங்க. உள்ள இருந்துகிட்டே எங்களாலே எதுவும் பண்ண முடியல, வெளியே இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? அவளுக்கும் எனக்குமான சண்டைங்கிறது வேற. நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க உங்க விஷயத்த பத்தி மட்டும் யோசிங்க. ரஞ்சிதா அந்த வீட்ல இருக்க வரைக்கும் தான் பிரச்சனைங்கிற மாதிரி சித்ரா சொன்னா. ரஞ்சிதா எங்க இருந்தாலும் உங்க உறவுக்கு அவதாங்க வில்லி. ஏன்னா அவ சுதாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுதாவை தூக்கி போட்டுட்டு தான் நீங்க சித்ராவோட பழகிட்டு இருக்கீங்க. அந்த பொறாமையில தான் சுதா உங்களை பிரிக்கணும்னு துடிக்கிறா. அதுக்கு எல்லா வகையிலயும் ரஞ்சிதா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டாத வரைக்கும் சித்ரா கூட உங்க ரிலேஷன்ஷிப்ப நீங்க மறந்துட வேண்டியதுதான். சித்ரா தான் ரொம்ப பாவம். அவளும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாம அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ரஞ்சிதாவை மீறி அவளால எதுவுமே செய்ய முடியல. சித்ராவும் நீங்களும் எப்பவும் போல பழகணும்னா அந்த ரஞ்சிதா இருக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யலான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. ரஞ்சிதா எப்பெல்லாம் வெளியே கிளம்புறாளோ அப்பெல்லாம் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எதுக்கு? அவ பிரச்சனைக்கு பெர்மனண்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரி சொல்றேன். ஆனா அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு செய்யுங்க. ஏய் ரஞ்சிதா, நீ எதிர்பார்க்காத ஆள உனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்கேன்டி. அவன் கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டி. ரஞ்சிதா, நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல அதுல இருந்து வெளியில வா. முடியல அண்ணி. என் அக்கா அந்த ஆளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ வாழ்க்கைக்கு இப்படி ஒரு முடிவு வரக்கூடாது.
நானே இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. நீயே உன் மேல பழிய போட்டுக்கிற? உண்மை அதானே. என் அம்மா போனதுக்கு அப்புறம் நான் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்கணும். அக்கா வீட்ல போய் இருந்ததுதான் தப்பா போச்சு. நான் அவங்க லைஃப்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் டோட்டலா மாறிட்டாரு. இல்லனா அவர் என் அக்கா கூட ஒழுங்காதான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. ரஞ்சிதா, அந்த ஆளோட கேடு கெட்ட புத்தியினாலதான் இப்ப எல்லாமே நடந்திருக்கு. நீ உன்னை குற்றவாளியா நினைக்காத. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நீ எடுத்த முடிவுதான் சரி. பிரச்சனையான வாழ்க்கையில இருந்து விலகி வந்துட்டா நாம நிம்மதியா இருப்போம்னா அதை செய்யறதுதான் சரியா இருக்கும். நானும் அதெல்லாம் யோசிச்சுதான் அக்கா கிட்ட அந்த முடிவை சொன்ன அண்ணே. ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணே. இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பும் மரியாதையும் தான் இருக்கணும். பொண்டாட்டிய விட்டுட்டு ஒருத்தன் இன்னொருத்திய தேடி போறானா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைய கண்டினியூ பண்றது நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி.